ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எம்பிட்டு இறந்திய மாங்குன்னு வெட்ட வேண்டியிருக்கு. ஆத்திரி ஓட்ட வேட உனக்கு சரவணா. இதை மட்டும் மீனாட்சி கேட்டா அவ்வளோதான். ஆமா, எங்க இந்த மீனாட்சியை காணோம்? மீனாட்சி, மீனாட்சி. வரேன் மாமா. இன்னும் என்ன மீனாட்சி பண்ணிட்டு இருக்க? டைம் என்னாச்சு? தூங்க வேணாம். ஐயோ விடு மாமா. கிச்சனை க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு வரேன். நீ ஏன் மீனாட்சி தனியா இதெல்லாம் பண்ற? வேற என்ன பண்றது? நம்ம தனியா சமைச்சு சாப்பிடுறோம். நம்ம புழங்குற பாத்திரத்துல நான் தானே கழுவி வைக்கணும். என்னாச்சு மீனாட்சி? ஒண்ணும் இல்ல. சாயங்காலம் ரொம்ப நேரம் உட்கார்ந்து துணி துவைச்சேனா, அதான் லேசா கால் வலிக்குது. காலை எப்படி நீட்டு? எதுக்கு? காலை நீட்டு சொல்றேன். இப்படி நீட்டு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வேணாம். பேசாம இரு மீனாட்சி. மாமா, நீ போய் ஏன் கால. ஏன் நான் பிடிச்சிட கூடாதா? வேணாங்கறல. யாராவது பாத்துற போறாங்கடா. பாக்கட்டும், இதுல என்ன இருக்கு? என் பொண்டாட்டிக்கால நான் பிடிச்சி விடுறேன். யார் என்ன சொல்ல முடியும்? நீ உன் வீட்டில் எவ்வளோ வசதியாக வளர்ந்த பொண்ணு. இங்கே வந்து எனக்காக தானே மீனாட்சி நீ இவ்வளோ கஷ்டப்படுற. இதுல என்னடா கஷ்டப்பட வேண்டியது இருக்கு? ஒரு நாளைக்கு ஒரு தடவை உன் முகத்தை பார்த்தா போதும்னு ஏங்கினவனா? இப்ப எப்பவுமே என் மாமாவை விட்டு பிரியாம பக்கத்திலே இருந்து பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இதை விட வேற என்ன சந்தோஷம் எனக்கு வேணும் சொல்லு? அப்பா அம்மான்னு அத்தனை பேரையும் விட்டுட்டு நான் ஒருத்தன் மட்டும் போதுன்னு இந்த 2 பாதம் தானே என் கூட நடந்து வந்துச்சு. இருக்க கஷ்டம்லாம் தேஞ்சு சந்தோஷம் மட்டுமே நிலைக்கணும்னு மனசு முழுக்க பிரார்த்தனையோட இந்த 2 பாதமும் தானே இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சுது. இந்த 2 பாதமும் என்ன நிலைமை வந்தாலும் ஆயுஷ்க்கும் என் கூட நடந்து வரும்ன்ற நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் மீனாட்சி இந்த கஷ்டம்லாம். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் நீ இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச வரோன்னு சொல்லி உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க பேரு. சரி, முதல்ல நீ படுத்து தூங்கு. பொங்கல் போட்டி கோலம் போட்டின்னு ஒரு வாரம் முழுக்க நீ பரபரப்பா இருந்த, சரியாவே தூங்கல. அதான் இப்ப போட்டிலாம் முடிஞ்சிச்சுல, நீ நிம்மதியா தூங்கு. இன்னும் போட்டி முடியல. என்ன மீனா சொல்ற? நடந்த போட்டியெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நாளைக்கு நடக்க போது பாரு, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி. அப்படின்னா போட்டி? கேள்வி பதில் போட்டி. கேள்வி பதிலா? இந்த மிஸ் வேர்ல்ட் மிஸ் யூனிவர்ஸ் காம்படிஷன் எல்லாம் ஃபைனல் ரவுண்ட்ல கேள்வி கேட்டு யார் புத்திசாலித்தனமா நேர்மையா பதில் சொல்றாங்கன்னு பாப்பாங்களே, அந்த மாதிரி போட்டி தான். ஓஹோ, அப்ப நம்ம ஊர் இன்டர்நேஷனல் லெவலுக்கு டெவலப் ஆயிருச்சு.